அவரோட கருத்துக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. ஜீவா மாப்பிள்ள சட்டுன்னு எலெக்ஷன்ல நிக்கலைன்னு சொன்ன உடனே எனக்கு முதல்ல ஷாக்கா தான் இருந்துச்சு. அப்புறம் சண்மதி சொன்னதை கேட்குறப்ப ஜீவா மாப்பிள்ள எடுத்த முடிவு சரிதான்னு தோணுச்சு. அப்பா சும்மா இருங்கப்பா. சண்மதி, நீ எதுக்காக இப்படி அவசரப்பட்டு பேசுற? நாங்களே ஜீவா இப்படி புரியாம நடந்துக்கிறாருன்னு அவருக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பார்த்தா நீ இப்படி பேசுற. எலெக்ஷன்ல ஜீவா போட்டியிடுவாரா வேண்டாமான்னு நீ முடிவு பண்ண வேண்டாம். அத்தை சொன்னா ஜீவா கண்டிப்பா போட்டியிடுவாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா. சமந்தியம்மா பேச்சுக்கு மறு பேச்சு இருக்கா? சமந்தியம்மா, ஜீவா மாப்பிள்ள எங்க இருக்காரு? உங்க எதிரில தானங்க. அவருக்கு நீங்க கொஞ்சம் கண்டிப்போட எடுத்து சொல்லி எப்படியாவது எலெக்ஷன்ல நிக்கணும்னு சொல்லுங்க. அப்பதானே நம்ம குடும்பத்தோட பேரு அங்க நல்லபடியா இருக்கும். என்னங்க சம்பந்தியமா, நீங்க சொன்னா கேப்பாருங்க. சரி ஜீவா, நீ சொல்ற மாதிரி எலெக்ஷன்ல நீ நிக்க வேண்டாம். சண்மதி சொல்றது கரெக்ட் தான். ஜெயிப்பமா மாட்டோமான்னு உனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லாதப்போ உன்னை பிரசன்ட் பண்றது தப்புதான். ஆமாண்டா ஜீவா, அதான் அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ ரிலாக்ஸா இரு. சரிண்ணே. கார்த்திக், ஜீவாக்கு பதிலா நீ பில்டர் அசோசியேஷன் எலெக்ஷன்ல போட்டியிட போற. சரிம்மா. சண்மதி, கார்த்திக் போட்டியிடுறத பத்தி உன்னோட ஒப்பீனியன் என்னமா? உங்க இஷ்டம் ராஜிமா. நான் ராஜேஸ்வரி பேசுறேன். என்னோட சின்ன பையன் ஜீவாக்கு பதிலா பெரிய பையன் கார்த்திக் எலெக்ஷன்ல போட்டியிட போறான். நாமினேஷன் பண்ணிடுங்க. நம்ம மெம்பர்ஸ் கிட்டையும் சொல்லிடுங்க. தேங்க்யூ. கார்த்திக், கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிச்சாகணும். மா, என்னம்மா இவர் இப்படி பண்ணிட்டாரு? தானா அமைஞ்ச வாய்ப்பு, இத போய் கோட்டை விட்டுட்டாரே. ஆர்த்தி, உன் புருஷன் ஒன்னும் கோட்டை விடல, விட்டு கொடுத்துட்டாரு. தாராள பிரபு. ஐயோ இல்லம்மா, இதை என்னால ஏத்துக்கவே முடியல. எவ்ளோ ஆசை, எவ்ளோ கனவு, இது எல்லாத்தையும் இடிச்சு இப்படி தர மட்டமாக்கிட்டாரேம்மா. அத்தையா பார்த்து அவருக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ணி 4 பேர் மத்தியில கௌரவமா யூனியன் லீடரா வலம் வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? அத வச்சு நம்ம பிசினஸ எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்க முடியும் தெரியுமா? ஏண்டி புலம்புற? விடுடி. என்னதான் உடம்பு பூரா எண்ணெயை தடவிக்கிட்டு உருண்டு உருண்டு பிறண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அதிர்ஷ்ட தேவதை உன் புருஷன் கைய புடிச்சு இழுத்து கதவு திறந்து உள்ளப்போன்னு சொன்னா நான் போவே மாட்டேன்னு அடம் புடிச்சாரு. கேப்ல கார்த்திக் உள்ள பூந்துட்டான். அதிர்ஷ்டமும் அவன் கூடவே போயிடுச்சு. நாம புலம்பி என்ன ஆக போகுது? இதுக்கு மேல பொண்டாட்டியா ஒரு புருஷனுக்கு எப்படிமா சப்போர்ட் பண்றது? நீயே சொல்லு. இத்தனை நாளா இதுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி கான்ஃபிடென்ட் கொடுத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா இப்படி சொதப்பிட்டாரு. இப்படி நடந்துருச்சுன்னு புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து நாம என்ன பண்ண போறோங்கிறத யோசிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா திட்டம் போட்டு காய நகர்த்துனா நம்ம எதிர்காலத்தை நம்மளால நல்லபடியா அமைச்சுக்க முடியும். ஆர்த்தி,
ஆனா நடந்து முடிஞ்ச எதையுமே அந்த கடவுள் நினைச்சா கூட மாத்த முடியாது. மா, உனக்கு கொஞ்சம் கூட அவர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஃபீலிங்கே இல்லையா? எதை சொன்னாலும் அதை குறை சொல்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கமா நீ. யாரடி சம்பந்தம் இல்லாம பேசுறது? இப்ப என்ன, எனக்கு கவலை இல்ல, அதான உன் நினைப்பு? போடி, நீதான் லேட் பிக்கப். உன் புருஷன் எப்ப எல்லார் முன்னாடியும் வச்சு எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்னாரோ அப்பவே நான் தேவையான அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா சொல்ற? எப்படி உன்னால இப்படியெல்லாம் முடியுது? உன் முகத்தை பார்த்தா யோசிக்கிற மாதிரியே இல்ல, நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் சந்தோஷத்துக்கு யாரு காரணம் தெரியுமா? என்னடி பாக்குற, தெரியலையா? எல்லாம் நம்ம சண்மதி தான். என்னம்மா சொல்ற? அவதான் இவரை நிக்க வேண்டாம்னு அத்தை கிட்ட சொன்னா. அவ எப்படி உன் சந்தோஷத்துக்கு காரணமா இருப்பா? கன்ஃபியூஸ் பண்ற, உனக்கு என்னதான் ஆச்சு? இருடி, ஆரம்பிச்சிட்டியா? என்ன முழுசா சொல்ல விடு, அப்பதானே என்ன ஏதுன்னு உனக்கும் புரியும். உன் மாமியாரு கார்த்திகை இந்த எலெக்ஷன்ல நிக்க வைக்கலாமா வேணாமான்னு பெரிய மனுஷி மாதிரி அவகிட்ட தானே யோசனை கேட்டாங்க. அவளும் உடனே சரி நிக்க வைங்கன்னு சொன்னால. அங்க தாண்டி அவ நம்ம கிட்ட வசமா சிக்கியிருக்கா. நீ பாத்துக்கிட்டே இரு, கார்த்திகை இந்த எலெக்ஷன்ல நான் எப்படியும் தோக்க வைப்பேன். அத வச்சு அந்த சண்மதியை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா ஓடவும் வைப்பேன். மா, எப்படிமா? உனக்கு மட்டும் எல்லா சிச்சுவேஷன்லயும் ஐடியா வந்துகிட்டே இருக்கு. ஆர்த்தி, வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் எப்படியாவது முன்னேறணும்னு நினைச்சாலும் அங்கேயே நின்னுடக்கூடாது. அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த மாதிரி புது புது ஐடியா வந்துகிட்டே இருக்கும். அம்மானா அம்மாதான். நீ என்ன பண்ணி அந்த சண்மதியை வரட்ட போற? அந்த ஐடியா மட்டும் சொல்ல ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பாத்தியா ஆர்த்திமா, ஒரு குழந்தை கருவுல இருக்கும்போது அது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கும். ஆனா தெரிஞ்சுக்க கூடாது. அது கடைசியில பிறக்கும் போது பார்த்து அப்போ சந்தோஷப்படணும். அதுதான் அந்த கருவுக்கு மரியாதை, ஒரு உற்சாகமாவும் இருக்கும். அதே மாதிரிதான் நாம எதையாவது சாதிக்கணும்னு நினைச்சா அது என்ன, எப்படி, ஏதுன்னா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்புறம் அதுக்கு பவரே இருக்காது. அப்படியே நின்னு ஜெயிச்சு காமிக்கணும். அப்ப பார்த்து தெரிஞ்சு சந்தோஷப்பட்டுக்கடி. என்னடி இன்னும் நம்பிக்கை வரலையா? நம்பு, அம்மா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காகத்தான் பண்ணுவேன். சார் வணக்கம். வணக்கம், வாங்க. சார், என் பேரு மரகதமணி. நான் எஸ்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் அப்ராட்ல இருந்தேன். அங்கேயும் நம்ம கம்பெனி இருக்கு. வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. தேங்க்யூ. சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சொல்றேன் சார். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் பில்டர்ஸ் அசோசியேஷன். நான் மிஸ்ஸஸ் ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். இருக்கா? ஆர்த்தி, அத்தையை கூப்பிடுமா? சரிங்க மாமா. காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல, நோ தேங்க்ஸ். யூ ஆர் கார்த்திக், am I right? எஸ்.
எங்க உங்க தம்பி ஜீவா உள்ள இருக்காரா? இல்ல சார், சைட்டுக்கு போயிருக்கான். ஆக்சுவலி இஸ் மை ஓன் பிரதர். யா, ஐ நோ வெரி வெல். வணக்கம் மேடம். வணக்கம். மேடம், நான் மரகதமணி, சிஇஓ ஆஃப் எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன். ஓ, உட்காருங்க. தேங்க்ஸ். உட்கார் ராஜி. உங்க கம்பெனி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா நான் உங்களை மீட் பண்ணதே இல்ல. குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டா? மேடம், இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி சொல்லுங்க சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நம்ம பில்டர்ஸ் யூனியன் அசோசியேஷன் எலெக்ஷன் நடக்க போகுதுல மேடம், அதை பத்தி தான் கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். மேடம், நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல பெரிய ஆளு, ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி, அதுவும் சொசைட்டில உங்களுக்குன்னு நல்ல பேரு, நல்ல மரியாதை எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் கேள்விப்பட்டதும் உங்க நட்பு எனக்கு நீண்ட நாள் இருக்கணும்னு தான் நேர்ல பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என் குடும்பத்து மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதைக்கு ரொம்ப நன்றி. மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். சொல்லுங்க சார், நான் என்ன உதவி பண்ணணும்? மேடம், வர்ற யூனியன் எலெக்ஷன்ல நானும் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா நாமினேஷன் தாக்கல் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷம், தாராளமா பண்ணுங்க. உங்க சன் கார்த்திக்கும் நிக்க போறாரு. இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில எதுக்கு எலெக்ஷன்ல எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு? அதனால கார்த்திய எலெக்ஷன்ல போட்டியிட வைக்காதீங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ற உதவியா இருக்கும் மேடம். என்ன மேடம், எதுவும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல சார், நாங்க எப்பவுமே யூனியன் எலெக்ஷன்ல போட்டிடுறது வழக்கம் தானே. அதுக்கு தான் மேடம் இந்த ஒரு முறை நீங்க நிக்க வேண்டாம், நான் நிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். என்ன சார் நீங்க, வழக்கமா எலெக்ஷன்ல நிக்கிறவங்க ஆதரவு தான் கேட்பாங்க. நீங்க என்னடானா போட்டி போட வேண்டாம்னு சொல்றீங்க. நீங்க நில்லுங்க, நாங்க எந்த அப்ஜெக்ஷனும் தெரிவிக்க போறதில்ல. மேடம், நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேக்குறேன், அப்பவும் நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. எப்பவும் நீங்க தான் நிக்கணும், நீங்க தான் ஜெயிக்கணும்னு ஏதாவது லா இருக்கா? ஹலோ சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? கார்த்திக், மிஸ்டர் மரகதமணி, நீங்க தப்பான எண்ணத்தோட வந்திருக்கீங்க. நான் உங்களை நல்லவர்னு தப்பா நினைச்சிட்டேன். நீங்க கிளம்பலாம். என்ன, நீங்க மட்டும்தான் எப்பவும் அசோசியேஷன்ல பிரசிடென்டா இருக்கணுமா? உங்க குடும்பம் மட்டும்தான் தலைமுறை தலைமுறையா தலைமை பொறுப்புல இருக்கிறதுக்கு இது என்ன மன்னராட்சியா? இது மன்னராட்சி இல்ல மரகதமணி. எல்லா எலெக்ஷன்லயும் நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்றாங்க. நாங்க யூனியனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இந்த எலெக்ஷன்ல போட்டிடுறோம். தைரியமா நீங்களும் நின்னு ஜெயிச்சு தலைவர் ஆகுங்க. யாரும் வேண்டான்னு சொல்லலையே. அதை விட்டுட்டு இப்படி போட்டி போடுற கேண்டிடேட்டரை நிக்க வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஓ, உங்க செல்வாக்க வச்சு மிரட்டி பணத்தை கொடுத்து சரி பண்ணி ஜெயிப்பீங்க. அத நீங்க எலெக்ஷன் சொல்லுவீங்க. அத நான் நம்பணுமா? நீங்க பாருங்க, நான் அன்பா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் வேற எந்த மாதிரியும் டீல் பண்ணுவேன். ஹலோ, எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஆளவன இருந்துட்டு போங்க, அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நான் எலெக்ஷன்ல போட்டியிட தான் போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. என்ன பிரதர், இந்த எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைச்ச எலெக்ஷன்ல எத்தனை பேரை வேணாலும் விலைக்கு வாங்க முடியும். பாக்குறியா? மரகதமணி, எங்க வந்து சவால் விட்டு பேசிட்டு இருக்கீங்க? உங்களால எங்களை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னா இங்கே வந்தீங்க. போங்க, போட்டியில நின்னு ஜெயிச்சு காட்டுங்க.
என்னை எதிர்த்து உங்களால நிம்மதியா இருக்க முடியுமா? உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. யோ மரகதமணி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். கார்த்தி பேச யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க? சொன்னா கேளுப்பா. கார்த்தி, உன்னால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. கிளம்பி முதல்ல இங்க இருந்து. கார்த்தி அமைதியா இரு. போறேன். ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன். உங்க எல்லாரையும் இதே இடத்துல வந்து சந்திக்கிறேன். முடிஞ்சதை பாத்துக்க போயா. கார்த்தி உட்காருப்பா. கார்த்திக் சமந்தி உட்கார். உட்காரு. உட்காரு. மாப்ள விடுங்க மாப்ள, அவன் நம்மளை பத்தி தெரியாம பேசிட்டு போறான். கார்த்திக், அவன் பேசிட்டு போறத பார்த்தா அவனுக்காகவே நீ இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். சரிம்மா, கண்டிப்பா இந்த முறை நாம தான் ஜெயிப்போம். கார்த்தி, அவனை நான் முன்ன பண்ண கூட பார்த்ததில்ல. எனக்கு என்னமோ அவன் வில்லங்கமான ஆளை இருப்பானோன்னு தோணுது. என்னங்க, நாம யாரையும் ஏமாத்தி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறதில்ல. அதனால நாம எந்த யோசனையும் பண்ணிக்க வேண்டாம். ராஜிமா, நான் ஒரு விஷயம் சொல்லலாமான்னு தெரியல. தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன சண்மதி இப்படி கேக்குற? உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் மனசுல பட்டதை சொல்லு. இப்போ வந்துட்டு போன மரகத மணியை பத்தி எனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் ராஜிமா. இவன் நல்லவனே இல்ல, ஏற்கனவே 4 மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான். அந்த கேஸ் எல்லாமே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. அதுவும் இல்லாம இவன் இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தாண்டி ஏகப்பட்ட இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனோட பிசினஸ்ல யாரு குறுக்க வந்தாலும் இவன் சும்மா விட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஆபீஸ்க்கு வந்து ஒரு கொலை கேஸ் அவனுக்கு எதிராக நடத்தக்கூடாதுன்னு சொன்னான். என்னோட சீனியர் லாயர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் ஒரு லாயர்னு கூட பார்க்காம அவரையே கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு போனான். சரி சண்மதி, இதுல உன்னோட அபிப்பிராயம் என்ன? நான் எடுத்த எம்எல்ஏ கேஸ்லயே கார்த்திகை கடத்தி வச்சு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இந்த மரகத மணி 10 எம்எல்ஏவை கூட விலைக்கு வாங்குவான். நான் எதுவும் உரிமையில சொல்லல, பொதுவாதான் சொன்னேன். இந்த எலெக்ஷன்ல கார்த்திக் நிக்க வேண்டான்னு தோணுது ராஜிமா. இப்போ எல்லாம் அமைதியா தானே போயிட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பிரச்சனை தான் எனக்கு தோணுது. நம்ம ஜீவா சொன்ன மாதிரி நாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. என்னடி இவ தேவையில்லாம குட்டையை குழப்பறா? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. உன் அத்தை யோசிக்கிறத பார்த்தா இவ சொல்றதுதான் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டா கதை கெட்டுடுண்டி. நாம தான் குறுக்க பொந்து போட்டு விடணும். மாமா எதுவும் பேசாத, அதுவா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏய் நீ சும்மா இருடி, நான் பாத்துக்கிறேன். சண்மதி, என்ன பேசுற நீ? அவன் யாரோ பெரிய ரவுடினா அதுக்காக எல்லாரும் பயப்படணுமா என்ன? இப்ப சம்பந்தி அம்மா கார்த்திக் மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாங்க? எப்படியாவது இந்த எலெக்ஷன்ல நாம நின்னு ஜெயிச்சு காட்டணும், அதான் நமக்கு கௌரவம்னு சொன்னாங்கல்ல. அவங்க அவ்வளவு உறுதியா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படி பேசுறீனா என்ன அர்த்தம்? அவங்கள நீ மதிக்கலன்னு தானே அர்த்தம்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலாமுதாமா. அமைதியா இருக்கிற குடும்பத்துல எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் சொன்னேன். பிரச்சனையா? என்னம்மா இது? யார்கிட்டதான் பிரச்சனை இல்லாம இருக்கு? சாதாரண மனுஷங்கள்ல இருந்து பெரிய பெரிய பணக்காரங்க வரைக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு அவங்கவுங்களுக்கு பிரச்சனை இருக்கதா செய்யுது. அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நம்ம பின்வாங்கிட்டோம்னா அது நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தியமாக்கு பெரிய கௌரவ குறைச்சல் ஆயிடாதா? அத பத்தி நீ நினைச்சு கூட பாக்கலையா? அமுதா, கொஞ்சம் அமைதியா இரு. சண்பதி அவ மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கா. தங்கச்சி அம்மா தான் இதுல முடிவு எடுக்கணும். நீ எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? சமந்தி, சண்மதி எதுவும் தப்பா சொல்லலையே. சண்மதி சொல்றதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில தான் அவ இப்படி பேசிட்டு இருக்கா.
சண்மதி, நம்ம குடும்பம் தனி, ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தனின்னு கிடையாதுமா. இந்த கம்பெனியால தான் நம்ம குடும்பம் சொசைட்டில இந்த அளவுக்கு நல்ல பேர் புகழோட இருக்கு. செல்வாக்குல அந்த மரகத மணியை விட நாம குறைஞ்சவங்க இல்ல. இல்ல, நாம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் பதவிக்கு ஆசைப்பட்டு மட்டும் நாம இந்த எலெக்ஷன்ல நிக்கல. மரகத மணியோ இல்ல வேற யாரோ அசோசியேஷனுக்கு தலைவரா வந்தா கண்டிப்பா அசோசியேஷனுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க. நம்மள நம்பி இருக்கிற மெம்பர்ஸுக்கும் நல்ல எதிர்காலம் அமையாம போயிடும். இது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் நாம எலெக்ஷன்ல நிக்கிறோம். ஆமா சண்மதி, அம்மா சொல்றத எனக்கும் சரின்னு படுது. இப்ப இந்த ஒரு விஷயத்துல மரகத மணிக்கு நம்ம விட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் பிசினஸ்லயும் தொல்லை கொடுக்க வருவான். அவனை நம்ம இந்த எலெக்ஷன்லயே தோக்கடிக்கணும். சண்மதி, இதுல உனக்கு எதுவும்? அதெல்லாம் எதுவும் இல்ல ராஜிமா. நான் பொதுவா என் மனசுல பட்டதை தான் நான் சொன்னேன். நீங்க வேற ஆங்கிள் பாக்குறீங்க, அவ்வளவுதான். கார்த்திக், அடுத்து நாமினேஷன் பண்றதுல கவனம் இருக்கட்டும். சரிம்மா.